ஹலோ காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பீகாக் பேஸ் ஃபீடிங் போட போகிறோம். பாருங்கள், லைக் வேறு லெவலில் ஹண்ட் பண்ணி சாப்பிடுவோம். பீகாக் பேஸோட ஃபீடிங் மட்டுமே பார்க்கலாம் டெய்லி. அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. மான்ஸ்டர் ஃபிஷ் லவர்னால் பீகாக் பேஸ் இல்லாமல் இருக்காது யார்கிட்டையுமே. நானுமே பீகாக் பேஸ் ரீசெண்டாக வாங்கினேன் லைக். பட் ஆனால் அதுக்கு ப்ராப்பராக டேங்க் இல்லை. சின்ன டேங்க், இம்போர்ட்டட் டேங்க்கில் வச்சுருக்கேன் 1.5 ஃபீட்டில். ஸோ இப்போ தான் ரீசெண்டாக எனக்கு ஒரு 3 ஃபீட் டேங்க் ஒன்று கிடச்சிச்சு. அதில் அப்டேட் பண்ணணும். லைக் வேறு லெவல் ஃபாஸ்ட்டாக சாப்பிடும். ஆக்சுவலாக அது சாப்பிட்டுட்டு இப்போ வாயில் வச்சுருந்துருக்கு. அப்படியே டக்கு 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 டக்குன்னு காலி பண்ணிவிடும். எப்படி எந்த அளவுக்கு க்ரன்ச் பண்ணி சாப்பிடுது பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அரோனா எப்பட்ற மாதிரிலாம் வந்துச்சுன்னு நினைப்பீங்க. ஆக்சுவலாக நான் லாஸ்ட் வீடியோவில் எல்லா அரோனாவும் சேர்த்து தான் விட்டுருந்தேன். பட் ஆனால் என்னோடய தப்பு தான். நான் எப்பயுமே 3 டைம்ஸ் ஃபீட் பண்ணுவேன். பட் ஆனால் ஒரு நாளைக்கு ஃபீட் பண்ண மறந்துட்டேன். லைக் ஒன்லி 1 டைம் தான் ஃபீட் பண்ணேன். 2 டைம் ஃபீட் பண்ணேன். நைட் டைம் ஃபீட் பண்ண மறந்துட்டேன். நெக்ஸ்ட் டே செம்ம அடி வாங்கியிருந்தது சின்ன அரோனா பெரிய அரோனா கிட்ட. ஆக்சுவலாக ஒரு 1 வீக் சஸ்டெயின் ஆச்சு. 1 டே ஃபீட் பண்ணாமல் விட்டதில் செம்மையாக பீட்டப் ஆகிருந்துச்சு. ஸோ அது பயத்தில் ஃபீட் எடுக்கலை. அதனால் இப்போ நான் தனியாக கொண்டு வந்துட்டேன். பீகாக் பேஸ் கூட வச்சுருக்கேன். ஸோ திரும்ப இது ஹீல் ஆகி ரெடி ஆகிடுச்சுன்னா 3 ஃபீட் டேங்க்கில் விடலான்னு இருக்கேன். பாருங்கள், பீகாக் பேஸோட கலர் பாருங்கள், செம்ம கலராக இருக்கும். ஆக்சுவலி ஒன்று மட்டும் ரொம்ப கலராக இருக்கும். அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கனால அடிக்கடி கலர் போயிடுது. பின்னாடி பேக்ரவுண்டு வேறு பிளாக் வச்சுருக்கேன். இப்படி மேலே போய் ஜம்ப் பண்ணி அடிக்க பார்க்குது பாருங்கள். ஆக்சுவலாக நல்ல க்ரோத்து, லைக் ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுது. ஆனால் என்னோடய டேங்க்கு தான் சின்னதாக இருக்கனால என்னால் சரியாக அதை ஃபீட் பண்ணி க்ரோ பண்ண முடியல. இன்னும் கொஞ்ச நாளில் டெஃபினட்டாக 3 ஃபீட் டேங்கை ரெடி பண்ணிவிடும். அது கொஞ்சம் உடஞ்சிருக்கு. ஸோ கிளாஸ் மட்டும் ஒன்று ரீப்ளேஸ் பண்ணணும். பாட்டம் கிளாஸு ரீப்ளேஸ் பண்ணிட்டோன்னா 3 ஃபீட் டேங்கில் போட்டோன்னா செம்மையாக வளர்ந்துடும். அரோனா கூட விட்டுடலாம். பீகாக் பேஸை பெரிய அரோனா கூட விட்டுடலாம். அதனால தான் இப்போயே நான் அது கம்யூனிட்டி மாதிரி லைக் குட்டி அரோனா கூட வச்சுருக்கேன். ஏன்னா பெரிய அரோனா கூட விடும்போது அப்புறம் அக்ரெஷன் வந்துடக்கூடாதுன்ட்டு. ஃபீடிங் பார்த்துருப்பீங்க, லைக் பிளாஸ்ட் பண்ணியிருக்கோம் ஃபீடிங்கு. ஆல்மோஸ்ட் வயிறு ஃபுல்லாகிடுச்சு. அதுக்கு செம்ம ஆக்டிவாக இருக்கும். பட் ஆனால் என்னென்னு தெரியல, என்னை பார்த்தா கொஞ்சம் ரொம்ப பயப்படுது. பீகாக் பேஸ் மோஸ்ட்டாக அப்படி இருக்காது. டேங்கில் கை வச்சாலே கடிக்க வரும். என்னன்னு தெரியல. லைக் செம்ம சைஸு. முன்னாடி இருந்ததை விட டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன், பழைய வீடியோக்கும் இதுக்கும். இன்னும் ஒன்று தான் இருக்குது மேலே. அது அப்புறமா அரோனா சாப்பிட்றோம். அரோனாலாம் இப்போதைக்கு லைஃப் ஃபீட் எடுக்கிறது இல்லை, ஃபுட்டு பெல்லட் தான் எடுக்குது. அது பயத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். லைட்டாக அது உடம்பு க்யூர் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் அங்கே ஸ்கேல்ஸ் இல்லை. அது வளர்ந்துடும், ப்ராப்ளம் இல்லை. ஓகே காய்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். பீகாக் பேஸ் பார்த்துருப்பீங்க. ஓகே காய்ஸ், தேங்க்யூ, பை.